தெய்வமான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மாநகரில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை உக்கடம், பேரூர் சாலை, ராஜவீதி, வைஷியால் வீதி, சுக்கிரவார்பேட்டை, தெலுங்கு வீதி, செட்டி வீதி, சல்லீவன் வீதி பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவிற்கான முகூர்த்த கால் கடந்த மாதம் 10ஆம் தேதி நடப்பட்டது. தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி பூச்சாட்டு நிகழ்ச்சியும், 25ஆம் தேதி கோவில் கொடியேற்றமும், அக்னி சாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையடுத்து நாள்தோறும் அக்னி கம்பத்திற்கு பக்தர்கள் நீர் ஊற்றி வழிபட்டனர். தேர் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி அம்மன் புலி வாகனத்திலும், 27ஆம் தேதி கிளி வாகனத்திலும், 28ஆம் தேதி சிம்ம வாகனத்திலும், 1ஆம் தேதி அன்ன வாகனத்திலும், 2ஆம் தேதி காமதேனு வாகனத்திலும், நேற்று முன்தினம் வெள்ளை யானை வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேர் பக்தர்களுக்கு காட்சியளித்து பவனி வந்தது. இதில் சாந்தலிங்க மருதாசல அடிகளார், குமரகுருபர சுவாமி, ஆட்சியர் பவன்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இந்த தேரானது ராஜவீதியில் உள்ள தேர்முட்டியில் தொடங்கி ஒப்பனக்கார வீதி, வைஷியால் வீதி, கருப்பண்ண கவுண்டர் வீதி வழியாக மீண்டும் தேர்முட்டியை வந்தடைந்தது. தேர் திருவிழாவினை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். லைட் ஹவுஸ் வீதி நண்பர்கள் குழு சார்பாக பக்தர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் சோர்வடையாமல் சென்று அவனை தரிசனம் பெறுவதற்கு ஏதுவாக நீர்மோர் மற்றும் அன்னதானம் ஆட்டோ ஆனந்த், நரேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனசேகர், ஆட்டோ ஜெயன், விஜி கணேஷ், தினேஷ், வெங்கடேஷ், டெக்கரேஷன் விஜி, விமல், கோபிராஜா, பிக்கி, ஹக்கீம் ஆகியோர் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கினார்கள். நண்பர்கள் குழு சார்பில் தெரிவிக்கையில், நாங்கள் கடந்த 8 ஆண்டுகளாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் அன்னதானம் வழங்கி வருகிறோம். இந்த வருடம் 3000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கியுள்ளோம். நண்பர்கள் குழுவில் உள்ள அனைவருமே 2-3 நாட்களாக திறம்பட பணிகளை செய்துள்ளார்கள். மேலும் இப்பகுதி மக்கள் அளித்த ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நண்பர்கள் குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். இதில் நண்பர்கள் பகுதி மக்கள் உட்பட கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரிலே அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரிலே பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் உதவியை செய்கின்றோம். அன்னதான உதவியும் செய்கின்றோம். பொதுமக்களும் உதவி செய்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி என்று கோணியம்மன் கோயில் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு நண்பர்கள் குழு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த அன்னதானமும் மோரும் இந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரிலாம் நம்ம கோணியம்மன், நம்ம காவல் தெய்வமான கோவை காவல் தெய்வமான கோணியம்மன் தேருக்காக வருஷம் நாங்கள் இது 8வது வருஷமாக அது பண்ணிகிட்ருக்கோம். இனியும் நாங்கள் ஒரு 30 வருஷம் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கோம். எங்களோட தலைமுறைகளும் இது கூடயே ட்ராவல் ஆகிட்டு வராங்க. எங்கள் பசங்க எல்லாருமே. அண்ணன் கிட்டத்தட்ட அந்த 8 வருஷமும் அவரோட வீடை எங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. எங்களுக்கு அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி இடத்த கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க மட்டுமே கிட்ட ஒரு 70-80 பேர் இதுக்காகவே உழைச்சி ராவமங்கலமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக, இந்த அன்னதானத்துக்காக நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி 1 வாரமாக இதோட பிளான் பண்ணி 4 நாளாக இதோட வேலையை ஆரம்பித்து இதோட இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வரோம். மேலும் நாங்கள் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 3000 பேருக்கு நாங்கள் சமைச்சிருக்கோம். வருஷம் 500-200ன்னு சொல்லி அதிகப்படுத்திட்டு போகிறோமே தவிர கம்மியானதே கிடையாது. மோர் பார்த்திங்கன்னா போன வருஷம் 500 பேர்த்துக்கு இருந்துச்சு. இப்போ 1500 பேர். போன வருஷம் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தோம். இந்த வருஷம் 3000 பேர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி டபுளாக தான் நாங்கள் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் நல்ல ஒரு ஆதரவும் கொடுத்து நல்லா இதை ஒரு சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு இதை நடத்துறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டு, நைட்டு காய்கறி இருக்கிறது எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துக்காக நம்ம தம்பி இந்த ஏரியாவில் இருந்து நம்ம சந்தோஷ், இவர் நல்லபடியாக எல்லா வருஷமும் நின்று ஒத்துழைச்சி தண்ணி இல்லைன்னா தண்ணி வர வச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களும் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப வருஷமாகவும் வெளியிலையும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த வருஷம் எங்கள் கூட இந்த 8 வருஷமாகவும் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. இது போக நிறைய இடத்துல இவர் பண்ணிகிட்ருக்காருங்க. 8வது வருஷம் நீர்மோர், ரோஸ் மில்க்கும் ப்ளஸ் அன்னதானமும் பண்ணிகிட்ருக்கோம்.
இது வந்து பொதுமக்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து ஒரு 2000-3000 பேர் வந்து சாப்பாடு வாங்கி நீங்கள் சாப்பிட்டு மனசார சாப்பிட்டு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கோம்.